மண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர்ப்பு இதனை போன்ற பிறகு மது ஆட்சி வருக மது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பிறக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திரு வயிற்றுங்கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பிறக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திரு வயிற்றுங்கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பிறக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திரு வயிற்றுங்கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எங்கள் பாவங்களை மன்னியும், நரநெருப்பின்று காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் தேசமாய் இறக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களையும் மாற்ற பாதையில் திரும்பி தரலாம். உன்னாவது இயேசுநாத்தான் கபிரியல் சமணத்து தேவதாக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானிப்போமாக. எங்களை நீர் உணவை எங்களுக்கு அளித்தரலாம். எங்களை திண்மை செய்வர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனையில் விடாது தீமை என்று தரலாம். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்ன இருப்பதாக. ஓயன் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், அறநெருப்பின்று எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் சேசமாய் இறக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களையும் மாற்ற பாதையில் சேர்ப்பித்தர. இரண்டாவது தேவமாதா எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவருக்கு உதவி செய்ததை தியானிப்போமாக.
உணவை எங்களுக்கு அளித்தரலாம். எங்களுக்கு தின்மை சோர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனைகளில் விடாது தீமையை ரட்சி தரலாம். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்ன இருப்பதாக. ஆமென். என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னி நரக நெருப்பினின்று எங்களை காப்பாற்றும். பல ஆத்மாக்களையும் விசேஷமாய் மது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மாற்று பாதையை திருப்பித்தரலாம். மூன்றாவது இயேசு பிறந்ததை தியானிப்போமாக. எங்களை உணவை எங்களுக்கு அளித்தரலாம். எங்களை தின்மை சோர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனையில் விடாது தீமையை ரட்சி தரலும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
புனித மரிய இறைவனின் தாயே பாவிலார்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரிய இறைவனின் தாயே பாவிலார்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரிய இறைவனின் தாயே பாவிலார்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரிய இறைவனின் தாயே பாவிலார்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தொடக்கத்திருந்த போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக என் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும், கருணையின்று எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மாற்று பாதையில் செலுத்தும். 4வது யேசுநாதசாமி கோவிலில் காணிக்கை கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக. எங்கள் அணியினோனாவை எங்களுக்கு நிலைத்தரலாம், திண்மை சர்வலை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம், எங்களை சோதனையில் விடாது தீமை என்று தரலாம். ஆமென். புனித மரிய இறைவனின் தாயே பாவிலார்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரிய இறைவனின் தாயே பாவிலார்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரிய இறைவனின் தாயே பாவிலார்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரிய இறைவனின் தாயே பாவிலார்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரிய இறைவனின் தாயே பாவிலார்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரிய இறைவனின் தாயே பாவிலார்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரிய இறைவனின் தாயே பாவிலார்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரிய இறைவனின் தாயே பாவிலார்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரிய இறைவனின் தாயே பாவிலார்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரிய இறைவனின் தாயே பாவிலார்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தொடக்கத்திருந்த போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்ன இருப்பதாக என் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும், கருணையின்று எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களையும் மாற்றமாக திருப்பித் தரலாம். 5வது 12 வயதில் காணா போன இயேசுவை தேவாலயத்தில் கண்டு மகிழ்ந்ததை தியானிப்போமாக. எங்கள் அனைவராக எங்களுக்கு அள்ளி தரலாம், பிரதிமேஸ்வரர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவம் பொறுத்தரலாம், எங்களை சோதனையில் விடாது தீமை நிறுத்தி தரலாம். ஆமென்.
புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். உலகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக இயேசு எங்கள் பாவங்களை மன்னியும் நரகநெருப்பினின்று எங்களை காப்பாற்றும் சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் மோதி ரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களையும் மாற்ற பாதையில் செலுத்தலாம். அதிதூதரான சிஸ்ட மிக்கேலையும் தேவதூதரான சிஸ்ட கபிரியல் ரபேலையும் அப்போஸ்தலரான சிஸ்ட ராயப்புரை சின்னப்புரை அருளப்புரை சந்தியாப்புரை தோமையாரையும் புனித சவேரியாரை புனித அருளானந்தரை புனித பிரமாமுனிவரை புனித அல்போன்ஸ் அம்மாவே புனித அன்னை தெரசாவே புனித தேவ சகாயமே புனித மரியம் தரசியை புனித அந்தோனியாரே புனித குணத்தரசம்மாளை புனித செபஸ்தியாரே எல்லா புனிதர்களே எங்கள் குடும்பங்களிலே மரணமடைந்து மோட்சத்திலே இறைவனை முகமாக பாக்கியம் பெற்றிருக்கின்ற எல்லா மோட்சவாசிகளையும் நாங்கள் வேண்டிக் கொண்டது 53 மணி ஜெபத்தையும் உங்கள் தோத்திரங்களோடு ஒன்றாக கூடிய தேவன் திருப்பாத்திலே பாத காணிக்க வைத்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெல்கள் இடைஞ்சல்கள் வேதனைகள் வருத்தங்கள் நோய் நோக்காடுகள் இயலாமைகள் இல்லாமைகள் அத்தனையும் நீங்கள் பெற்று நாங்கள் வளமோடு நலமோடு வாழ தேவையான வரம் பெற்று தருமாறு அன்னை மரியாவிடம் எங்களுக்காக மன்றாடுங்கள். அருள்மிக பெற்ற மரியாள் ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றினுடைய இயேசுவும் ஆசி பெற்றவரே. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளம், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சுரேஸ்வரம், உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சுரேஸ்வரம், பரிசுத்த ஆவியாகிய சுரேஸ்வரம், பரிசுத்த தமத்துவம் கிரேக சுரேஸ்வரம், அச்சிஷ்ட மரியாயும் சுரேசனுடைய அச்சிஷ்ட மாதாவையும் கன்னியருடைய உத்தம அச்சிஷ்ட கன்னிகையும் கிறிஸ்துவனுடைய மாதாவையும் தேவ வரப்பிரசாதத்தின் மாதாவையும் மகாபரிசுத்த மாதாவையும் அத்தியந்த விரத்தியாக இருக்கிற மாதாவையும்
பழுதற்ற கன்னியாக இருக்கிற மாதாவே, கன்னி சுத்தம் கெடாத மாதாவே, மகா அன்புக்கு பாத்திரமாக இருக்கிற மாதாவே, ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, நல்ல ஆலோசனை மாதாவே, சிருஷ்டிகருடைய மாதாவே, ரட்சகருடைய மாதாவே, மகாபுத்தடைத்தான கன்னிகையே, மகா வணக்கத்துக்குரிய கன்னிகையே, பிரகாசமா துதிக்கப்பட யோக்கியமாக இருக்கிற கன்னிகையே, சக்தி உடையவளாக இருக்கிற கன்னிகையே, தயவில்ல கன்னிகையே, விசுவாசியாக இருக்கிற கன்னிகையே, தர்மத்தினுடைய கண்ணாடியே, ஞானத்துக்கு இருப்பிடமே, எங்கள் சந்தோஷத்தினுடைய காரணமே, ஞான பாத்திரமே, மகிமைக்குரிய பாத்திரமே, அத்தியந்த பக்தியுடையதான பாத்திரமே, தேவ ரகசியத்தை கொண்டிருக்கிற ரோஜா என்கிற புஷ்பமே, தாவீது ராஜாவுடைய உப்பரிகையே, அந்த மயமாக இருக்கிற உப்பரிகையே, சொர்ணமயமாக இருக்கிற ஆலயமே, வாக்குத்தத்தத்தின் பெட்டகமே, பரலோகத்தினுடைய வாசலே, உடையார் காலத்தின் நட்சத்திரமே, வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, கத்தியப்படுகிறவர்களுக்கு தேற்றரவே, கிறிஸ்தவருடைய சகாயமே, அம்மனசுகளுடைய ராக்கினியே, பிதாக்களுடைய ராக்கினியே, தீர்க்க தரிசிகளுடைய ராக்கினியே, அப்போஸ்தலர்களுடைய ராக்கினியே, வேத சாட்சிகளுடைய ராக்கினியே, துதியர்களுடைய ராக்கினியே, கன்னியர்களுடைய ராக்கினியே, சகல அச்சிஸ்டர்களுடைய ராக்கினியே, ஜென்ம பாமெல்லாம் உற்பவித்த ராக்கினியே, பரலோகத்துக்கு ஆரம்பணமான ராக்கினியே, திருச்செவமாலையின் ராக்கினியே, சமாதானத்தின் ராக்கினியே, எங்கள் இந்திய தேசத்தின் ராக்கினியே, உலகத்தின் பாவங்களை போக்கம் பெறுவனேன் திருச்செம்பருவாகி சேசுவேன், உலகத்தின் பாவங்களை போக்கம் பெறுவனேன் திருச்செம்பருவாகி சேசுவேன், உலகத்தின் பாவங்களை போக்கம் பெறுவனேன் திருச்செம்பருவாகி சேசுவேன். சரேசுடைய சிஷ்ட மாதாவே தம்முடைய சரணப்படி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறப்ப நேர் பாராமுகமாயிராதையும் ஆசீர்வதிக்கப்பட்டவளும் மோச்சோடுகளும் மார்க்கிற நித்திய கண்ணியும் சகல ஆபத்துகள் என்று எங்களை தற்காத்துக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் துரோகத்துவங்களுக்கு நாங்கள் பாத்திரங்களாக இருக்கத்தக்கதாக சாமி முழமனதோடு தண்டனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசு கண்ணியான மறையாட வேண்டுதலினாலே சகல சத்துருக்களின் சற்பென்ற பிரசன்னமாய் தயவுசெய்து இந்த மன்றாட்டுகளை எல்லாம் கலாண்டவருடைய திருமணத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரலாம் சாமி. ஆமேன். மிகவும் இரக்கமுள்ளதாகி இதோ உமது அடைக்கலமாக கூடி வந்தோம். உம்முடைய உபகாரசாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில் என்று நினைத்தரலாம். கண்ணியருடைய ராக்கினியான கண்ணியை தேவுள்ளதாகி இப்பேற்பட்ட நம்பிக்கையால் ஏற்பட்டு உடைய சிறப்பாதம் மண்டி வருகிறோம். பெருமோச்சரிந்து அழுத பாவி ஆகிய நாங்கள் விதாளத்தை காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையும் தாய் எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாக கேட்டு தந்தரலாம் தாய். ஆமேன். ஜென்மபால் அற்புத மரியாதையை பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ நமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இறக்கமார்ந்து எங்களுக்கு ஆமத்திற்குமாரிடம் மன்றாடி எங்கள் குடும்பங்களிலே ஒற்றுமை சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சியும் எங்கள் நற்சுகத்தையும் நீடி ஆயிலையும் எங்களது பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் மாப்பிள்ளைகளையும் மருமக்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமாய் மது மகனிடம் மன்றாடம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றுங்களையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோமது அடைக்கலமாக கூடி வந்தோம். எங்கள் பேரில் இறக்கமார்ந்து எங்களுக்காக மதுரக்குமாரிடம் மன்றாடி எங்கள் பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் இந்த ஆலயத்தினுடைய பேருபகாரிகள் நன்கொடையாளர்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் இந்த ஆலயத்திலே பணியாற்றுகின்றவர்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் நம்முடைய பங்கு தந்தை நல்ல உடல்நலத்திற்காகவும் உமது மானிடம் மன்றாடம்
அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவருடைய நைவர்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றுங்களையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. ஜன்மபாலர் மரியாயை பாவிகளுக்கு இடைக்கிழமை தமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இறக்கமார்ந்து எங்களுக்காக திறக்குமாரணம் அன்றாடி எங்கள் குடும்பங்களிலே மரணமடைந்த சிறையில் இருக்கின்ற ஆண் மக்கள் அனைவரும் மோஜராஜ்யம் சேரத்தக்கதாகும். என்னும் யாரனையாத ஆண் மக்களையும் மாசு எல்லா குழந்தைகளையும் ஆண்டவர் தமது திருமுக வழியில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக மது மகனிடம் அன்றாடம் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க, ஆண்டவர் நேபர்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றுங்களையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தேவரபிரசாத்தின் தாயரதுக்குரிய மாதாவை சிட்ட மரியாயும் எங்கள் மாற்றாண்டு சூழ்நிலையில் மரண வேளையில் நம்முடைய திருக்குமாரனை வேண்டி எங்களை காக்கவும் ஆழம் கை கொண்டு நடத்த வேண்டும் என்று நம்முடைய திருப்பாதம் மத்திய மன்றாடுகிறோம். ஆமென். நன்மையை நாமே அடைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சங்கம அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிறப்பான நாளில் இன்று நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து நற்செய்தியாளரான புனித லூக்காவின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். புனித லூக்கா சிறந்த நற்செய்தியை நமக்கு தந்திருக்கின்றார். கடவுள் எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவர், நம்மீது அன்பாக இருக்கின்றார் என்பதை அவருடைய நற்செய்தியில் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். மேலும் திருத்தூதர் பணிகள் புத்தகத்தையும் நமக்கு தந்து தொடக்க திருச்சபை எப்படி தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டது என்பதையும் நாம் அதில் வாசிக்கின்றோம். எனவே இப்படியாக கடவுளின் அன்பை, கடவுளின் இரக்கத்தை, கடவுள் நம்மீது கொண்டிருக்கின்ற அக்கறையை மிக தெளிவாக வெளிப்படுத்திய லூக்காவினுடைய இந்த திருவிழாவிலே நாமும் கடவுளுடைய அன்பை புரிந்து அதே அன்பை ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருளை இந்த பலியில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பலியானது செல்வநகர் அகஸ்டின் ஜோனா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்ற பலியில் மகள் ஸ்டெஃபி ரோசி அவர்கள் வீட்டிலிருந்தே பணி செய்யக்கூடிய வாய்ப்பை இறைவன் அவர்களுக்கு தந்திரள வேண்டும் என்று, பீமநகர் ஆரோக்கிய பிரவீன் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவன் நித்தியலை மாற்றி தந்திரள வேண்டும் என்றும் இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்வேன். சிந்தனையாலும் சொல்லாலும் சென்னால் தவறுதானும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவம் ஆகையால் போதும் கண்ணிகையான முறையாளையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நாம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கலாம் என்றார்.
எல்லாம் இறைவன் நம்மை திறக்கும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினில் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்ட இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு சம்மரியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாற்றை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, ஏழைகள் மீது நீர் கொண்டிருந்த அன்பின் மறைபொருளை தம் போதனையாலும் எழுத்துகளாலும் வெளிப்படுத்த புனித லூக்காவை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் உமது பெயரில் ஏற்கனவே பெருமை கொள்ளும் நாங்கள் ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவுமாய் நிலைத்திருக்கவும் மக்கள் அனைவரும் உமது மீட்பை காணவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, விரைவில் என்னிடம் வர முயற்சி செய். தேமா இன்றைய உலகப்போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிக்கா சென்று விட்டார். கிரேஸ்க்கு கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மத்தியாவுக்கும் சென்று விட்டனர். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார்.
மார்க்கை உடன் கூட்டி வா, அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். திக்குக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன். நீ வரும்போது நான் தூராவில் கார்பு. புனித லூக்கா அந்தியோக் என்ற அந்த ஒரு நகரில் பிறந்தவர். அவரை பற்றிய பெரிய குறிப்புகள் இல்லை என்றாலும் மிக அழகான ஒரு சிறப்பான நற்செய்தியை அவர் நமக்கு தந்திருக்கின்றார். எனவே அவரை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு மருத்துவர் என்றும் தூய பவுலோடு உடன் உழைப்பாளர், அவருடைய நற்செய்திக்கு பணிக்கு அவர் உதவியவர் என்றும் நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். மேலும் தூய பவுல் செசரியா மற்றும் ரோமை அங்கு பணி செய்த போதும், ரோம் சிறையில் இருந்த போதும் லூக்காவும் அவரோடு உடனிருந்து அவருடைய மிகவும் ஒரு பேருதவியாக இருந்திருக்கிறார் என்று இந்த இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படி லூக்கா நற்செய்தியாளர், அவர் ஒரு புற இனத்தை சார்ந்தவர் என்பதால் இந்த நற்செய்தி புற இனத்து நற்செய்தி என்றும் அழைக்கப்படுகின்றது. எனவே இந்த லூக்கா நற்செய்தியின் மிக சிறப்பு அம்சமாக இது இரக்கத்தின் நற்செய்தி, ஏழைகளின் நற்செய்தி, பெண்களின் நற்செய்தி, ஜெபத்தின் நற்செய்தி என இது அழைக்கப்படுகின்றது. ஏனெனில் இதில் இருக்கின்ற இந்த முக்கியமான இந்த நான் சொன்ன இது நிகழ்வுகள் எல்லாமே இந்த லூக்கா நற்செய்தியில் மிக சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. கடவுள் எந்த அளவுக்கு நம் மீது அன்புள்ளவராக, அக்கறையுள்ளவராக, இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார் என்பதை லூக்கா நற்செய்தியில் இருக்கின்ற காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு மற்றும் ஊதாரி மகன் ஊமை, இந்த ஊமையிலிருந்து நாம் அதை அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே கடவுள் நமக்காக நாம் மனமாறி அவரை நோக்கி திரும்பி வர வேண்டும் என்பதற்காக ஊதாரித்தனமாக தன்னுடைய எல்லையற்ற இரக்கத்தை அவர் நம்மீது பொழிகிறார் என்பதை ஊதாரி மகன் ஊமையிலே வருகின்ற அந்த தந்தை நமக்கு அந்த எல்லாம் வல்ல கடவுளுடைய அந்த இரக்கத்தை நமக்கு அங்கே படம்பிடித்து காட்டுகின்றார். எனவே இந்த ஊதாரி மகன் ஊமை இந்த உலகத்திலே தோன்றிய மிக சிறந்த ஒரு கதைகளில் ஒன்றாக அது அமைந்திருக்கின்றது. அந்த அளவுக்கு எல்லாராலும் விரும்பி வாசிக்கப்படுகின்ற, அதிலிருந்து கருத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அத்தகைய ஒரு சிறந்த ஒரு கதையாகவும் அது அமைந்திருக்கிறது என நிறைய ஆசிரியர்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய அந்த அன்பை, இரக்கத்தை புனித லூக்கா நற்செய்தியாளர் இவ்வளவு தெளிவாக அவர் சொல்வதற்கு, ஆண்டவர் இயேசு கூட அவர் இல்லை என்றாலும், ஆனாலும் இயேசு கூட இருந்தவர்கள், பயணம் செய்தவர்களிடம் கேட்டு இதை எழுதியதாக, குறிப்பாக எருசலேமுக்கு சென்று அன்னை மரியாளை சந்தித்து கபிரியேல் வானதூதர் அவரை சந்தித்ததையும், அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளை சந்தித்ததையும், காணாமல் போன இயேசுவை கோவிலில் அங்கே கண்டுபிடித்ததையும், கோவிலில் காணிக்கையாக இயேசுவை ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டது என எல்லாவற்றையும் அன்னை மரியாளிடம் கேட்டு அவர் எழுதியதாகவும் சொல்லப்படுகின்றது. எனும் லூக்கா நற்செய்தியினுடைய ஒரு சிறப்பு அம்சமாக இயேசு அவர் எல்லா இடங்களிலும் ஜெபித்தார் என்பதை லூக்கா நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். நாளை தினம் கூட நாம் வாசிக்கின்ற நற்செய்தி என்பது மனம் தளராமல் எப்படி இயேசு ஜெபிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஊமையை கற்றுத்தருகிறார். அது லூக்கா நற்செய்தியில் இடம்பெற்றுள்ளது. எனவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையாம் கடவுளுக்கு அவர் முற்றிலும் கீழ்ப்படிந்து இருந்தார். அதே போல அவரை பின்பற்றுகிற நாம் எல்லாருமே ஆண்டவர் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற அந்த ஒரு செய்தி அந்த நற்செய்தி வாசகம் முழுவதும் அது இருப்பதாகவும் கூறுகிறார்கள். எனவே நாம் திருத்தூதர் பணிகள் புத்தகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது தொடக்க திருச்சபை எவ்வாறு வளர்ந்தது, தூய ஆவியார் எவ்வாறு அந்த தொடக்க திரு அவையை வழி நடத்தினார், அது எவ்வளவு அந்த இன்னல்கள் கஷ்டங்கள் எல்லாம் சந்தித்தது என்பதையெல்லாம் அதில் தெளிவாக நாம் பார்க்கின்றோம். இப்படியாக ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த நற்செய்தி பணியையும் திருத்தூதர்களுடைய அந்த பணியையும் நாம் இந்த லூக்கா நற்செய்தியாளர் தருவதை பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே கடவுளுடைய அந்த அன்பை, இரக்கத்தை, அல்லது கடவுள் நமக்கு தருகின்ற அந்த ஆறுதலை, அந்த வலிமையை அந்த விவிலியம் வாசிப்பதிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். எனவே நம்மளுடைய வாழ்வில் நாம் ஒரு சோகமோ, துன்பமோ, கஷ்டமோ,
ஒரு மனவேதனையோ நெருக்கடியோ இது போன்ற சமயங்களில் நாம் லூக்கா நற்செய்தியை எடுத்து வாசிக்கும் போதும் சரி, இன்னுமாக திருப்பாடல்களை எடுத்து நாம் வாசிக்கும் போதும் சரி, நமக்கான அந்த ஆறுதலை அந்த கடவுளுடைய வார்த்தையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்வில் அதை நாம் உணர்ந்து, அதே நேரத்தில் எப்படி கடவுள் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை ஏற்று அன்பு செய்கிறாரோ, அதுபோல நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், நம்முடைய உறவுகள், இன்னுமாக நம்முடைய சமூகத்தில் வாழுகின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாரையுமே நாம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யக்கூடிய அந்த நல்ல மனதை வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, விண்ணக கொடைகளின் வழியாக நாங்கள் உமக்கு மனமு வந்து ஊழியம் புரியவும் வேண்டுகின்றோம். புனித லூக்காவின் விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகள் எங்களுக்கு நலமும் ஆட்சியும் அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்கள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். சிறப்பாக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அகஸ்டின் ஜோனா குடும்பத்தினர், ஆரோக்கிய பிரவீன் குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து இவர்கள் நம்பிக்கையோடு முன்வைத்து ஜெபிக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் கனிவுடன் செவி சாய்த்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினிலே ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வரை உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேற எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்து ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் திருவுடலும் திருரத்தம் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமடிக்கும் மருந்தாக இருக்கணுமாக. இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமாம்.
சங்கம மாதாவை நோக்கி நவநாள் ஜெபம். கன்னி மரியே, ஆரோக்கியம் அருளும் சங்கம தாயே, இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளே, எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். உமது பேருதவியால் எண்ணற்ற பிணியாளிகள் நலமடைந்துள்ளனர். உமது வல்லமையையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம். உம் திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்திரலும். எங்களின் ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்தியறலும். உலக துன்பங்களாலும் மனவேதனைகளாலும் அல்லலுறுகின்றவர்களுக்கு அருகில் இருந்து உமது தாய் என்புடன் ஆறுதல் அடையும். துன்ப வேதனைகளில் நின்று எங்களை காத்தரலும். பாவ சேற்றில் சிக்கொண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி புனிதராக்கியறலும். இதய தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இறைமகனை என்றெடுத்த தாயே, உமது உதவியை நாடியவர் எவராகிலும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே. எங்களுடைய துயர வேளைகளில் எங்களில் தஞ்சமாயிருப்பீர் என்று உறுதியாயிருக்கிறோம். ஏனெனில் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணகத்தாய் நீரே. இம்மண்ணுலகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றினின்று வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக. இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் சங்கம தாயே, நீர் எல்லாம் வல்ல இறைமகன் கிறிஸ்துவின் அன்னையாகையால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்கக்கூடியவள் அன்றோ. எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாத்தருளும். எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றியறலும். இறையன்பில் வளர்ந்திட நலமும் வரமும் அருளும். இவற்றையெல்லாம் சங்கம மாதாவே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எங்களுக்கும் பெற்றுத்தாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களை பொருட்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித லூக்கா போதித்த நற்செய்தியின் மீதுள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாயிருக்க செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.